செல்லும் வழியில் தென்பட்ட ஆடு மேய்க்கும் பெண்ணின் மேல் பரிதாபப்பட்டு அவர் கொடுத்த 50 பேசோக்களுக்கு கைமாறாக சேவின் இருப்பிடத்தை பொலிவிய இராணுவத்துக்கு காட்டிக் கொடுத்தார் அந்த பெண். கண்மூடி யோசிப்பதற்கெல்லாம் நேரம் கிடையாது. லா ஹிகுவேரா பகுதிக்குள் நுழைந்த சிஏஏ வீரர்கள் சேவின் இருப்பிடத்தை சுற்றி வளைத்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். நான் தான் சேகுவேரா, என்னை நீங்கள் துப்பாக்கியால் சுடுவதைக் காட்டிலும் உயிருடன் பிடிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றார் சேகுவேரா. அவரை கைது செய்த கேரி பிராடோ அருகிலிருந்த பழைய பள்ளி கட்டிடத்தில் சேகுவேராவையும் அவரின் தோழர்களையும் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனித்தனி அறையில் அடைத்தனர். மிகவும் சோர்வாகவும் அழுக்காகவும் இருந்தாலும் தெளிவுடன் பேசினார் சேகுவேரா. என்னை என்ன செய்ய போகிறீர்கள் என்றார் சே. உங்களை இராணுவ நீதிமன்ற விசாரணைக்கு அழைத்துச் செல்ல இருக்கிறோம் என்கிறார் கேரி பிராடோ. உண்மையில் ஆச்சரியமடைந்தார் சேகுவேரா. நீதிமன்ற விசாரணையில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்று சேர்வதற்கான அவசியத்தை எடுத்துரைக்க முடியும் என நம்பினார் சேகுவேரா.